Hi students, very good morning. So உங்கள் குட்டி குட்டி டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மேம் இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுங்களா, அஃபிஷியல் கசெட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஐசிஐயில் விட்டுருக்குறாங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்குது மேம், எங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா மேம், நான் +2 படிக்கிறேன், நான் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணட்டுமா, இல்லை வந்து அப்புறம் பண்ணிக்கலாமா மேம், நான் மே எக்ஸாம் இருக்குது, நான் இப்போவே என்ரோல் பண்ணலாமா, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்குது. சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை யூ. எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த சேஞ்சஸும் வரல. இன்னும் ஐசிஐயில் எப்போ இருந்து இந்த புது சிலபஸ் இன்னும் கொண்டு வர போகிறாங்க, இல்லை என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுங்கிறது எதுவுமே இன்னும் நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. இன்னும் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வரல. நீங்கள் ஐசிஐ வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், புரிஞ்சால் பாருங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. மேபி 2023-24 தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகிறது. இது வந்து டிராஃப்ட். இது வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து 30 டேஸ் வரைக்கும் எந்த சஜஷன் வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். அது மாதிரியாக சில ப்ரொசீஜர் இதுக்காக நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த சிலபஸ் எப்போ இருந்து வருது, எப்போ இருந்து அப்ளிகபிள் ஆகும், புக்ஸ் பிரிண்டிங் என்ன, இந்த அளவுக்கு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். ஐசிஐ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ப்ராபப்ளி 100% 23-24 தான் வருமே தவிர இப்போ இந்த 2022 எக்ஸாம் அப்புறம் வந்து 2023 மேலேயே வந்துருமா, அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எதுவுமே வேண்டாம். சரிங்க மேம், என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீட்டாக அழகாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எஃபெக்டிவ் வரும். அப்ஜெக்ஷன்ஸு சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஸோ 10th பாஸ் பண்ணாலே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா, 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். ஸோ இது யூஸ்வலாக எப்போவுமே இருக்கிறதானுங்க. அப்போது நீங்கள் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு ஃபவுண்டேஷனுடைய ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி +2 ரிசல்ட் வந்துடும் இல்லைங்களா, அதில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் +2ல் நீங்கள் கிளியர் பண்ணலன்னா, நீங்கள் சிபிடியில் கிளியர் பண்ணாலுமே ஃபவுண்டேஷனில் கிளியர் பண்ணாலுமே அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே இருந்ததே தான். ஸோ அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 25,000 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. பயந்துக்கு வேண்டாம், இவங்க நோட்டிஃபிகேஷன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன் மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்டர்மீடியேட் வந்து மேக்ஸிமம் 25,000. ஸோ அது வந்து ஒரு இதுக்காக தான் அவங்க முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 9,000 இருக்குது, மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் வேறு என்ன, எப்போ போல தானுங்க 4 months முன்னாடியே நம்ம ஐசிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஃபவுண்டேஷன். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. மினிமம் 4 இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், 4 months முன்னாடி +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4 பேப்பர்ஸ் இருக்குது இல்லையாக்கண்ணா. இந்த 4 பேப்பர்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பரில் 40 மார்க்ஸ் வாங்கினா பாஸ், ஓவரால் பர்சன்டேஜ் 50% வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இன்னி வர சிலபஸில் 40 மார்க்ஸ் இல்லை, 50 வாங்கினா தான் பாஸ். ஓவரால் பர்சன்டேஜ் 50 இருக்கணும், ஒரு பேப்பர்லேயும் நீங்கள் 50 வாங்கியிருக்கணும். ஸோ இது ஒரு சின்ன முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் தான், அதை நம்ம பார்த்துருக்கணும். இன்டரில் நம்மளுக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. இன்டரில் அதே மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷனோ இல்லை சிபிடியோ பண்ணியிருந்தீங்கன்னா பின்னாடி வர கரிக்குலம் பேரும் ஃபவுண்டேஷன் தான், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தங்கம் இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓப்பன் மைண்டாக இருங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற ஃபவுண்டேஷன் November 22 எக்ஸாமுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இல்லை நீங்கள் மேலே எழுத போகிறீங்கனாலும் பயப்பட வேண்டாம். ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டு மட்டும் எழுதுங்க. அப்படி இல்லைனாலும் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். புது சிலபஸ் வந்துச்சுன்னா கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம். இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. உங்களுக்கு அப்புறம் வர்ற உங்கள் ஜூனியர்ஸ், சூப்பர் ஜூனியர்ஸுக்கு தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர உங்களுக்கும் உங்கள் ஜூனியர்ஸுக்கும் பெரிய இதில் வந்து இஃபெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பெரிய கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சிலபஸ் கொண்டு வந்தாலுமே 5 years ஒன்ஸ் இருந்து சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, 10 years ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன சிலபஸ் சேஞ்சஸ் வந்திருந்தாலும் யூ நீட் நாட் வரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அதுக்கான நீட்டாக டைம்லைன்ஸ் எல்லாமே அழகாக நம்ம ஐசிஐ ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு கன்வர்ஷனுக்கும் டைம் இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ பீரியட் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு பழைய சிலபஸ் இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ 4 attempts 5 attempts கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி டைரக்ட் என்ட்ரி, ஃபவுண்டேஷன் ரூட் ஆஸ் யூஷுவல் எப்போ போல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி தான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இதில் வேறு என்னப்பா, ஸோ மெயினாக என்னென்னா, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் இன்டர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையாப்பா. ஸோ வேலிடிட்டி பீரியடில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா யூர் வேலிட் ஒன்லி ஃபார் 5 years. ஸோ 5 years யூ ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் ஃபவுண்டேஷன். ஒரு வேளை ஃபவுண்டேஷன் 5 yearsல கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ரீவேலிடேஷன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல.
சரிங்களா. ஸோ ரீவேலிடேஷன் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க எதுவுமே சொல்ல. ஸோ 4 years வேலிட் ஒன்லி ஃபார் 4 years ஃப்ரம் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்வர்ஷன் சொல்லிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணாலும் சரி இல்லை புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி 4 years தான். அதுக்கப்புறம் ரீவேல்யூட் பண்ணிக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணல. பட் இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் 5 years ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து 5 years பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ என்னப்பா இது, ஃபவுண்டேஷன் 4 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அது கூட கம்ப்ளீட் பண்ணனா 8 attempt, அப்போது நீங்கள் கிளியர் பண்ணலன்னா வாட் இஸ் தி யூஸ்? ஸோ இது ஒரு பெரிய உங்களுக்கு ட்ராபேக். மேம் வேலிடிட்டி பீரியடுங்களாமா, இவ்வளோ நாளில் முடிக்கலன்னா நம்ம பண்ணவே முடியாதாமா, இன்னும் நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டே பண்ண முடியாதாமான்னா எஸ். ஸோ இது வந்து உங்களுக்கும் அது நல்லது தான். 4 years டைம் பீரியடுக்குள்ளே நம்ம ஃபவுண்டேஷன் முடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு படிக்கிறோம்? அதே மாதிரி ஒரு 5 years 10 years வேறு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இன்டருக்கு. ஸோ 10 yearsல நீங்கள் இன்டர் முடிக்கலன்னா அப்புறம் எப்படி படிக்கிறதுப்பா? ஸோ அதனால் இதையும் நீங்கள் மைனஸாக நினைக்க வேண்டாம், இதுவும் ப்ளஸ் தான். அதே மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம ஐடிடி ஓரியன்ட் சரி உங்களுக்கு நீங்கள் ஆர்டிகிள்ஷிப் கம்ப்ளீட் பண்ணி இன்டர் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு டிகிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதனால நம்மளுக்கு அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி கொடுப்பாங்க, சார் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு புதுசாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட் BAA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டிகிரி இல்லாமல் இல்லைப்பா, நீங்கள் வந்து ஐடிடி ஓரியன்டேஷன் முடிச்சிட்டிங்க, மற்ற அந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சாச்சு, இன்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தோ நீங்கள் ஃபைனலே முடிக்காட்டியுமே யூ வில் பி டெசிக்னேட்டட் அஸ் பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், இதில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்டர்மீடியேட் வந்து 8 months ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர் ஆக முடியும். அதே மாதிரி ஃபைனலோட ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷன் 4 years வேலிட் பீரியட், இன்டருக்கு வந்து 5 + 5 10 years, ஃபைனலுக்கு 10 + 10 years, ரீவேல்யூட் பண்ணாங்கன்னா another 10 years. ஸோ 20 years கொடுத்துருக்காங்க. இதை விட நம்மளுக்கு என்னப்பா வேணும்? அதே மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் கொடுத்துருங்க. இன்டிகிரேட்டட் கோர்ஸ் ஆன் ஐடி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் முடிக்கணும். புதுசாக வந்து செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல் எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர் ஆகணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதான் மெயினாக வந்து 50%, 40 marks and 50% இருந்துச்சு. இப்போ ஒரு சப்ஜெக்ட்லேயே மினிமம் 50 marks நீங்கள் வாங்கினா தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்டர்மீடியேட். அப்போ ஃபவுண்டேஷன் பாஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, த கவுன்சில் மே அடாப்ட் தி கிரைட்டீரியா ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் இன் தி பேப்பர் ஆர் பேப்பர்ஸ் ஹேவிங் அப்ஜெக்டிவ் டைப் ஃபார் ஃபவுண்டேஷன் ஆர் இன்டர் ஆஸ் அ கேஸ் மேபி. ஃபவுண்டேஷனுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் 0.25 இருக்குது, இன்டருக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அப்ஜெக்டிவ்க்கு. பட் வார்த்தை ரொம்ப முக்கியம், த கவுன்சில் மே அடாப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிஐ நினச்சாங்கன்னா தே கேன் அடாப்ட் நெகட்டிவ் மார்க்ஸ். It must be decided by the ICA. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும்னா போதி குரூப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஐடி ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல்ஸ் முடிச்சிருக்கணும், 5,000 rupees வந்து மேக்ஸிமம் 5,000 rupees இந்த ஃபீஸ் சொல்கிறாங்க, அதை பே பண்ணியிருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி எக்ஸம்ஷன்லேயும் அப்படி தான். எக்ஸம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் 60+ வாங்கினா யூஆர் எக்ஸம்டட்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸம்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும். ஸோ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா 3 attempts அது மாதிரி கொடுப்பாங்க இல்லையாப்பா? ஸோ அப்போ நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும்னா ஒரு பேப்பர்லேயுமே மினிமம் 40 marks வாங்கணும்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து அந்த எக்ஸம்ஷன் பீரியட் எக்ஸாஸ்ட் ஆனாலுமே நீங்கள் வந்து 50 marks 3 சப்ஜெக்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் ஆனாலுமே பரவாயில்ல, அந்த எக்ஸம்ஷன் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ப்ளஸ். இது மைனஸ்லாம் சொல்ல முடியாது, இது நல்ல ப்ளஸ். அப்புறம் மேக்ஸிமம் வேறு என்னப்பா, ஸோ எக்ஸம்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டைஃபன் ஆர்டிகிள்ஷிப் ஸ்டைஃபன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் மேம் ஆர்டிகிள்ஷிப் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங் இதில் வந்து நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. முன்னாடி ஐடி நம்மளுக்கு ஆர்டிகிள்ஷிப் 3 years சொல்லியிருந்தாங்க, இப்போ 2 years ட்ரைனிங் போனால் போதும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 year போகணுங்கிறாங்க. மோரர்லெஸ் ஈக்குவல் தான், ஒன்றும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலை. அதாவது ஜாபுக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த 1 year சேவ் அவங்க போய்க்கலாம். ஜாபுக்கு போகல ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா CA கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க COP சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வாங்கணும்னா தே ஹாவ் டு கம்ப்ளீட் 1 year ஆஃப் ட்ரைனிங். புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்னொரு என்னென்னா மைனஸ் என்னென்னா லீவ் பீரியட் குறைச்சிட்டாங்க. ஆர்டிகல்ஷிப் பீரியட் எப்படி 2 years குறைச்சாங்களோ அதே மாதிரி லீவ் டைம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ லீவ் எடுக்க முடியாது, அதிகமாக லீவ் எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு மைனஸ். ஸோ ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இந்த கோர்ஸில் இருக்குப்பா.
அந்த 40 மார்க்ஸ் மினிமம் வாங்கணும், இதில் 50 மார்க்ஸ் வாங்கணும். அதே மாதிரி ட்ரைனிங் வந்து குறைச்சிட்டாங்க. குறைச்சாலுமே சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்னால் இன்னொரு இயர் எப்படியா இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. பெரிய இஷ்யூஸ் என்னென்னுட்டா லீவ் பீரியட், வேறு ஒன்றும் இல்லை. லீவ் பீரியட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி எடுத்த மாதிரி நிறைய லீவ் எடுக்க முடியாது. 6 மந்த்ஸ் நியர்லி லீவ் எடுக்கலாம் முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் அந்தளவுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். இவ்வளோதான். ஸோ ஒரு பெரிய நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் இது வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற விஷயம் தான். நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே ஆக வேண்டாம். ஸோ வி பீப்புள் ஆர் தேர். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா இது ஒரு பெரிய சேஞ்சு, ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. நான் என்னோட கோர்ஸ் கரெக்டாக இல்லை 4 வருஷம் கழிச்சு நான் படித்தா கரெக்டாக கோர்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஸோ யூஸ்வலாக 10 இயர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அதே மாதிரி இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு மேம் என்ன பண்ணுறதுங்கிறது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் உங்கள் வழியில் ட்ராவல் பண்ணிகிட்டே போங்க. சரியாப்பா? நீங்கள் எப்போ நீங்கள் ஐசிஐ நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம கன்வர்ஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நியூ கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். மேம் இதுவா அதுவா மேம் நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாமே விட்டுட்டுமா, ஐசிஐயில் நமக்கு சொன்னதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோமா அளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டக்குன்னு இப்போவே பாஸ் பண்ணுறதுக்கு என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. வேலிடிட்டி பீரியட் குறைச்சிட்டாங்க மேம், இவ்வளோ நாள் தான் எழுத முடியும் எக்ஸாம் அப்படின்னா, ஸோ பிளான் பண்ணுங்கள். இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும். ஃபவுண்டேஷனுக்கு 4 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதனால் இது எல்லாமே திங்க் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லது தான், ரொம்ப நல்லது. ஒரு இஷ்யூவும் கிடையாது, எந்த கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வருது, சப்ஜெக்ட்ஸ் அதிகப்படுத்துகிறாங்களா கம்மிப்படுத்துகிறாங்களா, இதெல்லாம் இன்னும் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் வி பீப்புள் ஆர் தேர். ஸோ யூ நீ நாட் வரி. டெஃபினட்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கவலைப்படாமல் இருங்க. இப்போதைக்கு இருக்கிறத அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணுங்கள். எப்போ வருதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இம்மீடியட்டாக இப்போவே 30 டேஸில் வரதெல்லாம் கிடையாது. எப்போவுமே ஒரு டிராஃப்ட் இருந்துச்சுன்னா அது அப்ளிகபிள் ஆகிறதுக்கு 30 டேஸ் டைம் இருக்கும். ஒப்பீனியன் எல்லாம் கேட்பாங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும். சரிங்களா? அதுதானே தவிர இந்த சிலபஸே நீங்கள் 30 டேஸில் வரப்போகுதுங்க மேம், இப்போ நான் என்ன பண்ணுறது, அது மாதிரிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஐசிஐ அழகாக எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் கொடுப்பாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருக்கிறத கரெக்டாக தெளிவாக படிங்க. யூ நீ நாட் வரி அட் ஆல். எந்த இஷ்யூஸ் இருந்துச்சுனாலுமே நம்ம பார்த்துக்கலாம். ஐசிஐ ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லாமல் அழகாக ஃப்ரேம் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிலபஸ் என்னங்கிறது நமக்கு ஐசிஐயில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி என்ன சப்ஜெக்ட்ஸு, 6 பேப்பரா, மர்ஜ் பண்ணிட்டாங்களா, ஒரு குரூப்பில் 3 பேப்பர்ஸா 4 பேப்பர்ஸாங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.